தென்னவன் மீடியா நண்பர்களே, இன்றைக்கு ஒரு சிறப்பு நிகழ்வில் நான் பி குருஸ் அவர்களுடன் இணைந்து பேச போகிறோம். அவங்க நம்ம கூட உட்காந்து பேச போறது திரு தேவப்பிரியா அவர்கள். இப்ப ரொம்ப சர்ச்சையா போயிட்டு இருக்கிற விஷயம் உங்க எல்லாருக்கும் தெரியும். முருகன் நம்மவரா இல்லாட்டி வடக்குல இருந்து வந்தவரா அப்படின்னு. ஸோ முருகன் நம்மவரோ வடக்கவரோ, நம்ம எல்லாருமே முருகனை ரொம்ப ஆசையா வணங்குறோம், அவரை வழிபடுறோம், அவர்கிட்ட வேணுங்கிறத கேட்டு வாங்கிக்கிறோம். அவர் நம்மவரா வடக்கறாங்கிறது நமக்கு டைரக்டா நேர்முகமான பிரச்சனையா இல்லாம போனாலும் இப்ப சமூக ஊடகங்கள்ல அது ஒரு பெரிய பிரச்சனை. அதோட பின்னணி என்ன, அவர் எப்படி இருக்கலாம், நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரங்கள் என்ன சொல்றது அப்படிங்கறத பத்தி நம்ம தேவப்பிரியா சார்கிட்ட பேசலாம். சார், நீங்க இப்ப நடக்கிற அந்த சர்ச்சையை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க என்ன சொல்லுங்க, முருகன் யாரு? இல்ல இப்ப ஆக்சுவல் பிரச்சனை பாரிசாலனும் திரு விக்னேஷும் பேசினது, அதை வச்சே போகலாம். தெளிவாக தமிழர்களுடைய அடையாளம், தமிழர்களுடைய வேர் என்று சொன்னால் சங்க இலக்கியம். இன்னைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த தமிழர்கள் முருகரை எப்படி பார்த்தாங்க? ஸோ அதுல எல்லாத்திலையுமே முருகர் கடவுள் என்று பார்க்கப்படுகிறது. ஸோ தமிழருடைய மெய்யியலுக்கு வழிகாட்டி நூல் திருக்குறள். திருக்குறளுடைய முதல் அதிகாரமே கடவுள் வாழ்த்துன்னு இருக்கு. குறிப்பிடுற திருவள்ளுவர் எங்கேயாவது முருகன் அப்படின்னு குறிப்பிட்டு முருகருக்கே வரல. கடவுள் வாழ்த்து அதிகாரத்துல 10 குறள்லையுமே கடவுள் பேரை சொல்லல. ஆனால் அவர் பயன்படுத்தியது இன் என்ற ஒருமை சொல். ஆதி பகவன் முதற்றே உலகு, வாலறிவன் மலர்மிசை ஏகினான், இது வேண்டுதல் வேண்டாமை இலான், இறைவன் திருப்பி கடைசியில வருது. மலர்மிசை ஏகினான்லாம் சில சமயம் வைஷ்ணவ இதோட கனெக்ட் பண்ண முடியுது. இல்ல அது முதல் 3 குறளை நீங்க எடுத்துட்டால் முதல் குறள் ஆதி பகவன்கிறது அம்மையப்பன் ஆகும். இரண்டாவது குறள் மலர்மிசை ஏகினான்ங்கிறது பிரம்மாவை குறிக்கும்னு சொல்லும். வாலறிவன் என்பது சர்வஜன்னு விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல வரத குறிக்கிறது. ஸோ விஷ்ணு, சிவன், விஷ்ணு, பிரம்மான்னு சொல்லலாம். இல்ல இவை பண்பு பெயர்களாகவும் எடுத்து. அவர் ஏன் முருகனை பத்தி குறிப்பிடல? இல்ல அப்பா அம்மாவை சொல்லியாச்சுன்னா தேவையில்லைன்னு எடுத்துக்கலாம். முருகருக்குள்ள இப்ப நம்ம போக வேண்டாம். நான் சொல்ல வந்தது கடவுள் நம்பிக்கை என்பதுதான் மனித குலத்தின் வேர் அப்படிங்கிறத முதல் குறள்ல ஆதி பகவன் முதற்றே உலகம், இந்த உலகம் அங்கிருந்து தொடங்குறார். அதுக்கு புரிய வைக்கிறதுக்கு அகர முதல எழுத்தெல்லாம்னு இருக்கு. கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு புக் இருக்கு 600 பக்கத்துக்கு. அந்த அகர முதல எழுத்தெல்லாம்ங்கிறதுக்கு விளக்கம்னு சொல்லிட்டு அதுல உயிரெழுத்து மட்டுமா, உயிர்மை எழுத்து மட்டுமா, தமிழ் மட்டுமான்னு சொல்றாங்க. எழுத்து எல்லாம்னு போட்டாச்சுன்னா கம்ப்ளீட் நாலெட்ஜ்னு அர்த்தம். எண் என்ப ஏனை, எழுத்தென்ப இவ்விரண்டும். இப்ப எண்ணுனா அப்ப 1 2 3 மட்டுமா, எழுத்துனா ஆகி மட்டுமா? இல்லை, நீ படிக்கிற அத்தனைக்கும் ஆரம்பம் அக்ஷராபியாசம். ஸோ அப்படி நீ அது மாதிரி உலகம் தொடங்கிறதுக்கு முன்னாடி படைச்ச இறைவன். ஸோ இப்ப பிரச்சனை என்னன்னா அந்த அதிகாரத்தில் இருக்கிற எல்லாமே இன் விகுதியில முடியும். ஸோ இறைவன் ஒருவரே அப்படிங்கிற, அவர் உன்னிலும் இருக்கிறார் என்ற அத்வைத தத்துவத்தை சொல்லுவதுன்னு சொல்ல முடியும். அதை தாண்டி பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார், இறைவனடி சேராதார். இப்ப யாராவது இப்ப நீங்க கேட்டதுல அந்த தமிழ் தேசியம் என்ற டுமிலியர்கள் உங்களுக்கு என்ன சொல்றாங்க? நாங்க முப்பாட்டனை வழங்குறோம். இந்த எங்க முப்பாட்டம் கால புடிச்சுக்கிட்டா பிறவி போகணும் எங்கேயாவது யாருக்கா நம்பிக்கை? தமிழ் தேசியத்தை நீங்க டுமிலியர் நான் சொல்லல சார். போன வாரம் இதுல சொல்லி ஹைகோர்ட் சொல்லியிருக்கு சார். அதாவது 1958 ஈவேராவை பற்றி வீரபத்ரன் செட்டியார் வெர்சஸ் ஈவிஆர் ராமசாமி நாயக்கர்ங்கிறதுல டு புட் இட் லைட்லி தி ஆக்ஷன்ஸ் அண்ட் ஸ்பீச்சஸ் ஆஃப் ஈவி ராமசாமி நாயக்கர் ஆஸ் அலிஸ்ட் ஆர் மேட்னஸ். டு புட் இட் லைட்லி மேட்னஸ்னா என்னன்னு புரிஞ்சுக்க. இப்ப போன வாரம் இந்த துமில் தேசியம்னு சொல்லிட்டு தனித்தமிழ்நாடுன்னு கேட்கறதுக்காக அவங்கள தேச விரோதம்னு சொல்லி அரெஸ்ட் பண்ண போனப்ப அவன்லாம் பைத்தியம், ஏன் விட்டுருங்க, உள்ள வச்சா எத்தனை பேர் வைப்பீங்கன்னு ஹைகோர்ட். திருமாவளவன் கூட இன்னைக்கு கூட கேட்டிருக்காரு. அவர் அடுத்த மாநாட்டில் அதை பத்தி பேச போறதா சொல்லியிருக்காரு. சார் பேசட்டும் சார். அவர் என்ன பேசுறாருன்னு நமக்கு தெரியும். திருமாவளவன் சொல்லியிருக்காரு. அதாவது நமக்கு கமலஹாசன் ஒருத்தர் இருக்காரு பாருங்க, அவர் எப்படின்னா நான் பேசுறத நீ புரிஞ்சிக்க கூடாதுன்னு பைத்தியக்காரத்தனமா உளருவார். அந்த ஸ்டைல இப்ப திருமாவளவனுக்கும் போயிருக்கு. அவர் என்ன பண்ணார்னா, காந்தியடிகள் இது பிறவி மீண்டும் மீண்டும் பிறக்கிறோம் என்பதை நம்பியதால் தீவிரவாதி, கோட்ஸே பயங்கரவாதி. இவரும் என்ன சொல்லிட்டார்? கர்மாவை நம்புபவர் எல்லாம் தீவிரவாதின்னு நம்ம திருமாவும் சொன்னார். திருவள்ளுவர் முழுக்க முழுக்க கர்மாவை நம்பியவர். ஸோ கடவுள் என்பது தமிழனுடைய ஆணிவேர். முப்பாட்டன்கிறதுக்கு இதுக்கு என்ன பண்றாங்க? 2 விஷயங்கள் இவங்க பேசினதுல. ஒண்ணு என்னன்னு சொன்னால், இது புராணங்களில் வேறுபாடு இருக்கு. உதாரணமா மகாபாரதத்துல ஒரு மாதிரி இருக்கு, ராமாயணத்துல ஒரு மாதிரி, பாலகாண்டத்துல இருக்கிறதுல ஒரு மாதிரி இருக்கு, ஸ்கந்த புராணத்துல ஒரு மாதிரி இருக்குங்கிறாங்க. அடுத்தது அதே மாதிரி
மாதிரி இது நம்ம திருமுருகாற்றுப்படைக்கும் பரிபாடலுக்கும் மாறுபாடு இருக்குங்கிறாங்க அவங்க. அதே விவாதத்துல மேல திருப்பரங்குன்றத்துல ஆடு வெட்டுறப்ப முகமதியை பத்தியும் பேசினாங்க. அதே மாதிரி இல்ல இப்ப பாரிசாலன் சொல்றாரு திருப்பரங்குன்றத்துல ஆடு வெட்டினது முருகனுக்காகவே படைச்சிருக்காங்கிறாரு. சார் முருகனை அவங்க முதல்ல ஏத்துக்கிறாங்களா? இன்னொன்னு அரேபியால இருக்கிற சவுதி அரேபியால நீங்க போய் வெட்டணும்னு சொன்னாலும் அபேட்டர்ல தான் கொடுக்க முடியுமே தவிர ரோட்லயோ நடுவுலயோ வெட்ட முடியாது. சோ நீங்க முருகனுக்கு அந்த மாதிரி படையல் மாமிச படையல் படைச்சிருக்காங்கிறத நீங்க ஒத்துக்கிறீங்களா? சார் என்னென்ன காலத்துல எப்படி இருந்தோம் நானும் நீங்களும் இது கோமணத்தை கட்டிட்டு இது ரோட்ல ஒரு காலத்துல தெரிஞ்சுட்டு இருந்தோம். இன்னைக்கு அப்படி நம்ம போனா நம்ம ஒத்துப்போமா? சோ அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? படையல் மாமிச படையல் படிச்சோன்னா அதெல்லாம் பிற்காலம், மாமிசம் இல்லாம சைவம் சாப்பிடுறது தான் வந்து இப்ப இருக்கிற காலம் சொல்ல வரீங்களா? கிட்டத்தட்ட போமோ 600க்கு முன்பாக 800ல இருந்து 600 காலகட்டத்தில் உபநிடதங்களும் இதுவும் எழுந்த பொழுது மாமிசம் குறைஞ்சு அதை பெரிதாக சமணம் ஏற்றுக்கொண்டது, பௌத்தம் ஏத்துக்கல. இல்ல இப்பயும் அவர் சொல்ற மாதிரி நம்ம குலதெய்வ கோயில்களுக்கு வந்து மாமிசம் படைக்கிறாங்க, எங்க குலதெய்வங்களுக்கு படைக்கிறோம். சொல்றேன், நான் இல்லன்னே சொல்லல சார். நான் சொல்றது அந்தந்த வழிபாடு அந்தந்த முறையில பண்ணணும். நேத்திக்கு நீங்க பேசுற அன்னைக்கு 2 நாளா பயங்கர பல மக்கள் ஒரு இது பண்ணிட்டு இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்ல இது கங்கை கரையில போய் போட்ல போய் 12 அரேபிய மதத்தை சேர்ந்தவர்கள் கோழி சிக்கன் கறி சாப்பிட்டாங்க, அதுக்காக அரெஸ்ட் பண்ணணுமான்னு கேட்டேன். சார் இப்ப கல்கட்டால காளிக்கு எல்லா இடத்துலயும் படைக்கிறாங்க சார். சார் எதை எங்க பண்ணணுமோ அதை பண்ணணும். சங்க இலக்கியத்தில் பன்றியை சாப்பிடுவது இருக்கு, சரியா? ஓகேவா? வந்து காட்டுல இருக்கச்சே மான் கறி சாப்பிட்டாரு. இல்ல யாரு? ராமர் காட்டுல இருக்கிறப்போ மான் கறி சாப்பிட்டா இல்ல, நேரடியாக அந்த மாதிரி வசனம் இல்லை. பட் அவர் சத்திரிய குலத்துல பிறந்ததுனால சாப்பிடுறது இருக்கு, ராமாயணத்துல இருக்கு. ஓகே, இருக்கு. ஆதாரமா சொல்ல முடியும். இல்ல, அவருக்கு கோட் பண்ண வெர்ஸ கரெக்டா பார்க்கணும். இல்லைன்னு சொல்றவாலும் நம்ம சம்ஸ்கிருதத்தை நான் முழுமையா ஒரிஜினல் பார்க்க. நான் என்ன சொல்ல முருகன் வந்து இல்ல சொல்லக்கூடாதுன்னு சொல்ல வரேன். இல்ல சார், மாமிசம் படைக்கிறதுக்கு கோயில்கள் இருக்கு, படைக்காத கோயில்கள் இருக்கு. சரி, படைக்கிறது ஆகம வழிபாட்டு கோவில்களில் இந்த கோவில் இந்த ஆகமத்துல கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு என்ன ஆகம பல்லவனே எழுதியிருக்கான். கோயில் வழிபாடுங்கிறதே பல்லவர் காலத்துல தான் தோங்கிது. சோ ஆகம வழிபாட்டு கோவில்ல தேவையில்லை, இல்லாத கோயில் அதுதான் கரெக்ட். நீங்க குலதெய்வத்துல பல பேருக்கு குலதெய்வம் யாருன்னு சொல்லி பார்த்தால் உங்களுக்கு ஐயனார் இருக்கும். ஆனால் ஐயனாருக்கு வந்து நான்வெஜ் கிடையவே கிடையாது. அதே கோயில்ல பக்கத்துல மாடசாமிக்கோ கருப்பணசாமிக்கோ போட்டால் ஐயனாருக்கு பூஜையை மூடிட்டு தான் பண்ணுவான்னு 1850 எழுதின சவுத் இந்தியன். இந்த மாதிரி ஆகம விதியெல்லாம் மனுஷங்க வச்சுட்டு ஆகம விதி தான். இந்த ஆகம விதி இப்படி இருக்கணும்னு வந்து கடவுள் நமக்கு சொல்லல. சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, பாரிசால இதெல்லாம் நீங்க படைக்கிறது இல்ல, இதெல்லாம் நீங்க மாத்திட்டீங்க. சரி, அதுதான் நான் சொல்றேன். அதே தர்கால நான் பண்ணி எடுத்துன்னு போனா விடுவாங்களா? பண்ணிய அறந்தாங்கிங்கிற ஊர் இங்க புதுக்கோட்டை பக்கத்துல, அந்த ஊர்ல காட்டு நாயக்கர்கள் வருஷம் நாங்க கண்ணப்ப நாயனார் வழி வந்தவங்கன்னு பன்றிய பலி கொடுப்பாங்க. அந்த ஊர்லயே கொடுக்க கூடாதுன்னு அந்த அரேபிய மதத்தினர் கேஸ் போட்டு திமுக வச்சு மிரட்டி அப்புறம் இது இந்து முன்னணி போராடி வெட்டினாங்க. நான் சொல்றது நம்பிக்கைன்னு வந்துடுத்துன்னா அதுதான் பிரதானம். 1500 வருஷம் முருகனும் வந்து சத்திரியர் தான். முருகன் வந்து தளபதியா இருந்தார், போரிட்டவர். அவர் வந்து சத்திரியர். நான் சொல்றது அந்த கோயிலின் நடைமுறை என்னவோ அதுதான் முக்கியம். நான் இப்ப சொல்றது, நீங்க ஐயப்பன் கோயில்ல பக்கத்துல இருக்கிற அச்சங்கோயிலையோ இதுலயோ ஒய்ஃபோட இருக்கிற இடத்துல நீங்க பெண்களும் போலாம், ஆனால் சபரிமலையில போகக்கூடாது. ஸோ அது மூணுமே இதுன்னு சொல்லி அதே இடுக்கி மாவட்டத்தில் இருக்கிற மற்ற கோவில்ல பெண்ணோட இருக்கிறப்ப போகலாம். பட் இங்க அவர் நைஷ்டிக பிரம்மச்சாரி, அது மாதிரி ரூல்ஸ் சேஞ்ச் ஆகுது. ஸோ ஆகம கோவில்ல இல்லைங்கிறது கட்டினப்பவே இவை ஆகமப்படின்னு சொல்லி அவன் எழுதி வச்சிருக்கான். அது பிரச்சனை இல்லை. பிரச்சனை என்னன்னு சொன்னால் வேறுபாடுகள்ங்கிறது ரொம்ப ரொம்ப சர்வசாதாரணம். இப்ப இயேசுங்கிறவரை மனிதரா வாழ்ந்தாரா இல்லையான்னு சில கேள்விகள் வந்தது. அதுக்கு என்ன அடிப்படை காரணம்னா, இயேசுடைய அப்பா யார், அம்மா மேரிங்கிற பேரு. 2 ஊர் சொல்றாங்க, ஒன்னு பெத்லஹேம், இன்னொன்னு நசரத். மேத்யூல இருக்கிற காஸ்பல் படியாக இயேசுடைய அப்பா பெத்லஹேம்ல வாழ்ந்த யாக்கோபுடைய மகன் ஜோசப், இதுல நசரத்ல வாழ்ந்த ஏலியன் மகன் ஜோசப். இந்த 2க்கும் நடுவுல 98 மைல்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. 2 வெவ்வேறு ஊர். யாக்கோபு மகன் ஜோசப்பும் ஏலியன் மகன் ஜோசப்பும் ஒரே ஆளா இருக்க முடியாது. அதுக்கப்புறம் அவங்கள பரம்பரை பட்டியல்ல மேத்யூல இருக்கிறது 41வது தலைமுறையில இயேசு வர்றார். இதுல 57வது தலைமுறை 400 வருஷம் முன்ன பின்ன. சோ இது 2 பேரும் ஒரே ஆளா வேற ஆளா இப்படிலாம் வந்த ஒன்றுதான் இந்த ஜீசஸ் மித்துங்கிற தியரி பயங்கரமாய் அதுக்கப்புறம் நெகட்டிவ் தீசிஸ் வந்து. ஸோ இந்த வேறுபாடுகளை பெருச வேண்டாம். இதுக்கு அடுத்ததாக இந்த முப்பாட்டன்னு கொண்டு வந்தாங்க பாருங்க. இப்போ இதுதான் முக்கியம். இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணிடுவாங்க, திருக்குறள் எடுத்து
காட்டிப்பாங்க. உடனே இருக்கவே இருக்கு குறள் 50, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள். அதுக்கு என்ன சார் அர்த்தம்? இந்த உலகத்துல எப்படி வாழணுமோ அந்த மாதிரி நம்ம நெறிமுறைகள் படி சொல்லி வச்சிருக்கிறபடி வாழற ஒருத்தர் வானுரையும் அவருடைய மறைவுக்கு பின்னாடி அவர் தெய்வத்துக்கு சமானமா மக்கள் ட்ரீட் பண்ணுவாங்க. இல்ல தெய்வம் மறைஞ்சதுக்கு அப்புறம்லாம் இல்ல, வாழும் காலத்திலேயே தேவர்களுக்கு சமமாக போற்றுவார்கள். வானுரையும் தெய்வம்ங்கிற வார்த்தைக்கு சமமாக இது இல்வாழ்க்கை அதிகாரத்துல இருக்கு. நீத்தார் பெருமையில் என்ன வரும்? இது அகல் விசும்புளார் கோமான் இந்திரன் சாலுங்கரின்னு வரும். சோ அகன்ற வானங்களின் தலைவன். இங்க இது தேவர்களை குறிக்கின்ற தெய்வம்ங்கிற சொல் தமிழ்ல 3 விதமான தெய்வங்களை குறிக்கும். ஒன்று உலகத்தை படைத்த பரம்பொருள், இரண்டாவது தேவர்கள், மூணாவது பால்வரைன்னு ஊழ். தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். உன்னோட தலைவிதிப்படி ஊழ்விதிப்படியாக உனக்கு நடக்க வேண்டியது நடக்காட்டியும் கிடைக்கிற கூலி கிடைக்கும். உதாரணமா 1 ஏக்கர்ல நான் போட்டேன்னா எனக்கு 80 மூட்டை கிடைக்கணும். ஆனா என்னோட விதி சரியில்லை, வெயிலோ அல்லது வெள்ளமோ 30 மூட்டை தான் கிடைக்கும். நான் 2 மூட்டை போட்டால் 80 வர வேண்டியதுல 30 தான் கிடைக்கிறது. ஸோ இதுதான் திருவள்ளுவர் சொல்றது. இப்ப இந்த வைக்கப்படும் அப்படின்னு முடியாது. இந்த வைக்கப்படும்னா அவர்கள் வாழ்நாளில் கூட இருக்கிறவர்கள் வைத்து பார்ப்பார்கள் அர்த்தம். ஏன்னா திருவள்ளுவர் இந்த வைக்கப்படும்னு 4 குறட்பாக்களை இந்த மாதிரி முடிச்சிருக்கார். நீங்க சொன்னது வையத்துள் வாழ்வாங்கு. இதுக்கு அடுத்தது முறை செய்து காக்கும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். ரொம்ப நல்லா ஆட்சி பண்ணால் அவனை இறைவென்று மக்கள் பார்ப்பார்கள். இதுக்கு அடுத்தது ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், இல்லை என்றால் செத்தாருள் வைக்கப்படும். எல்லாருக்கும் உதவி செய்யாம எல்லா பணத்தையும் கருணாநிதி மாதிரி ஜோசப் விஜய் மாதிரி தம் பாக்கெட்லயே போட்டு வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க எல்லாம் செத்தாருள் வைக்கப்படும். என் படத்தை 500 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்கி பாருன்னு சொல்றது சரியான்னு சொல்லுங்க. இதுக்கு அடுத்தது இதுதான் பாரிசாலனையும் ஈவே ராமசாமியும் ஒன்னாக்குது. உலகத்தார் உண்டு என்பதை இல்லை என்பவன் வையத்துள் அழகையா வைக்கப்படும். அழகைனா பேய். சோ உலகத்தார்னு சொன்னா உலகு என்பது உயர்ந்தோர் மாண்பு அப்படிங்கிறது தொல்காப்பியம். சார் இதெல்லாம் கொஞ்சம் மிரட்டுற மாதிரி இருக்கே சார். இப்ப ஒரு கருத்துங்கிறது அவங்களுக்கும் அவங்க கருத்துங்கிறது அவங்களுடைய உரிமை. சோ இவர் பாரிசாலன் சொல்ல வராரு, இந்த சமூக வேறுபாடுனால பிராமணர்கள் தான் முருகனை இங்கிருந்து இந்து கடவுளா மாத்தி கொண்டு போயிட்டாரு. சார் இதுக்கு எங்க இருந்து ஆதாரம் இருக்கு? எனக்கு அதை சொல்லுங்க. பிராமணர்கள் என்பவர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள்னு திருவள்ளுவர். எந்த மண்ணின் மைந்தர்கள்? தமிழகத்தின் வேர் என்கிறார். நீத்தார் பெருமையில வர்ற குறள்ல என்ன? நிறைமொழி மாந்தர்தன் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். இந்த நிலத்தின் மறைமொழி, இந்த நிலத்துடைய எழுதாமல் வைக்கிறதுக்காக அந்த பேருக்கு மறைன்னு. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் சார். சோ இந்த பிராமணர்கள் அவங்களே வந்தவர்கள் அப்படின்னு ஒரு நேரேட்டிவ் இருக்கு. உத்தரப்பிரதேஷ்ல பீகார்ல இருந்து சோழர்கள் காலத்துல வரவழைக்கப்பட்டு அதுக்கு முன்னாடி முருகனை எப்படி வணங்கிட்டு இருந்தாங்க சார்? இந்தியால ஓல்டஸ்ட் டெம்பிள் இன்னைக்கும் இமாச்சல் இதுல உத்தராகண்ட்ல இருக்கு. 2500 வருஷம் பழசு முருகர் கோவில் இருக்கு சார். நம்ம இப்ப தமிழ்நாட்டுல கேட்கிறேன். இல்ல இப்ப நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் பேரு ஜோசப்னு இருக்கு சார். ஆனா பக்கத்துல இருக்க கர்நாடகா முதலமைச்சர் பேர் என்ன சார்? சிவகுமார். அவருக்கு முன்னாடி குமாரசுவாமி. சரியா? சோ இந்தியா ஃபுல்லா குமாரசாமி, சண்முகம், இதெல்லாம் ரொம்ப பார்க்க போனா தமிழக முதலமைச்சர் ராமச்சந்திரன், ஈவி ராமசாமி. ஏன் திருமாவளவனுடைய அப்பா பேரு உங்களுக்கு ராமசாமி தான். அவர் அதுக்கப்புறம் தொல்காப்பியன்னு மாத்திட்டார். நம்ம கலைஞர்களோட உண்மையான பேர் தட்சிணாமூர்த்தி. இப்பயும் கருணையும் நிதியும் சம்ஸ்கிருதம் தான். 2 வார்த்தையும் தமிழ் கிடையாது. ஜெயமும் லலிதமும் சம்ஸ்கிருதம் தான். சோ சம்ஸ்கிருதத்தை நிலத்து மறைமொழிங்கிறார் திருவள்ளுவர். மறையினால் எழுதாம வைக்கிற மொழி. அதையே சங்க இலக்கியத்துல எழுதா கற்பன்னு வரும். அது சரி சார். ஒரே ஒரு கேள்வி. இப்ப நான் இதை முடிச்சிடறேன். சோ வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும்னா அவன் கடவுள் ஆயிட்டான்னு சொல்லல திருவள்ளுவர். அவன் நீதி நூல்கள் தர்மசாஸ்திரங்கள் கூறும்படி தானும் வாழ்ந்து, இது 50வது குறளுக்கு முன்னாடி 2 குறள் படிச்சேன்னா, தானும் நீதி நூல்கள் படி வாழ்ந்து மற்றவர்களையும் அந்த வழியில கொண்டு போய் வாழ்ந்தால் அப்படிப்பட்டவனை எல்லோரும் தேவர்களுக்கு சமமாக போற்றுவார்கள். கடவுள் ஆறான்னே சொல்லல. அதே திருவள்ளுவர் அதே அதிகாரத்துல மேல என்ன சொல்வார்? தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று. தென்புலத்தார்னா இறந்த முன்னோர். அப்புறம் தெய்வம்னு திருப்பி வேற பிரிக்கிறாரா இல்லையா?
சோ திருவள்ளுவர் முன்னோர் வழி நடுகள்ங்கிறாங்க சார். இந்தியாலேயே அதிகமான நடுகள் எங்க தமிழ்நாடு உட்பட எங்க கிடைச்சிருக்குன்னா கிட்டத்தட்ட வேலூருக்கு அந்த பக்கத்துல இருந்து கர்நாடகாவும் மகாராஷ்டிரா பாட்டில் தான் அருமை கிடைச்சிருக்கு. அதுல பெரும்பாலானவைகளில் 3 நிலை 5 நிலைன்னு இருக்கும். அவன் எதுக்கு புலியோட சண்டை போட்டு செத்தான்னா புலியோட இருக்கும், இல்ல வேற எதுக்கு. அதுக்கப்புறம் அடுத்தது அவன் அப்சரஸ் போன்றவர்களோட இருப்பான். 3ஆவதுல சிவலோகம் அல்லது வைணவலோகம்னு சுவாமியோட இருப்பான். சோ நடுகள் என்பது அவனை போற்றுவதற்குரியது, அவனை கடவுள்னே நம்ம சொல்லல. திருப்பி இந்த முப்பாட்டுங்கிற கதை நீங்க வழிபடுறதெல்லாம் மனுஷனன்னு கொண்டு போறதுக்குரிய ஃப்ராட். திருவள்ளுவரை ஏத்துக்கிட்டா அறவாழி அந்தணன் தாள் பணிந்தார்க்கு அல்லால் பிறவாழி நீத்தல் எழுது. உங்க தாத்தா காலை பிடிச்சிருந்தா உனக்கு பிறப்பு வராதுன்னு எங்கேயாவது எனக்கு காட்டியிருந்தா சொல்லிடுங்க. சோ இதுதான் இவங்க திட்டமிட்டு செய்யறது. நீங்க சொன்ன பிராமணர்கள் அங்கிருந்து வந்தா இங்கிருந்து வரல. இவங்க இன்னும் சொல்றது கைபர் போலன் கணவாய் வழியாக வந்தாங்க. தயவு செய்து கால்டுவெல்ல எடுத்துக்கங்க, வேண்டாம். இது இன்னைக்கு ஹார்வர்ட் இந்தியவியல் துறை மைக்கேல் விட்சல் எடுத்துக்கிறீங்களா, இதுவும் வேணாம்னா உங்களுக்கு பரிதிமார் கலைஞர்னு சொல்லப்படுற சூரிய நாராயண சாஸ்திரி 3 பேரும் சொன்னதுபடி தமிழ் மொழி என்பது சித்திய மொழி குடும்பம், ரஷ்யா பக்கத்தில் இருக்கிறது. அவர்கள் இந்தியாவிற்கு கைபர் போலன் வழியாக வந்தார்கள். இதற்கு ஆதாரம் பாகிஸ்தான் பக்கத்தில் பிரகு என்கிற மொழி இன்னைக்கும் திராவிட மொழியில வருது. சோ அது ஒன் ஆஃப் த திராவிட மொழி. பட் தமிழ்ங்கிறது நம்ம அகத்தியரும் தொல்காப்பியரும் இங்க உருவாக்கின மொழி தான் சார். சார் அகத்தியரும் தொல்காப்பியரும் பிராமணர்கள் தான் சார். சரியா? தொல்காப்பியரோட அப்பா திரண தூமக்னின்னு இருக்கு. நான் சொல்றது இது. அகத்தியர் வடக்குல இருந்து வந்தவரா இல்லாட்டி தமிழ்நாட்டை சேர்ந்தவரா? சார் அவர் எங்க இருந்து வேணா வரட்டும் சார், எனக்கு அது பிரச்சனை இல்லை. நீ ஏன் கடவுளை மனுஷனாக்குற, அதுதான் பிரச்சனை. அகத்தியர்னு ஒருத்தர் இல்லைன்னு ஒருத்தர் இப்போ ஒரு டுமில் இன்னொருத்தர் ஓட்டினாரு. பிரச்சனை உங்களுக்கு ஏன் யாருக்கா தைரியம் இருந்தா யூத முப்பாட்டன் இயேசு அரேபிய முப்பாட்டன் அல்லான்னு சொல்லுவாங்களா? அவங்க இயேசு தன்னை யூதன் தெளிவா சொல்லிக்கிறோம். இவங்களுக்கு அதுல ஆதாரபூர்வமா சொல்லத்துக்கு ஒரு உரிமை இல்லாதனால இதை சொல்றது இல்ல. ஆனா முருகனை பத்தியோ சிவனை பத்தியோ சொல்லத்துக்கு இவங்க இல்ல சார். இவங்க வரலாறு பேசுறதா இருந்தா வரலாறு பேசணும். இந்த வரலாறு பேசுறேன்னு குமரி காண்டம்னு சொல்லி காண்டத்துக்குள்ள நுழையக்கூடாது. குமரி கண்டம்னு ஒண்ணு இருந்தது இல்லை. அப்படி இதெல்லாம் உங்களுக்கு சொல்லப்படலாம் இல்ல. தமிழ் இலக்கியத்துல சங்க இலக்கியத்துல எங்கேயுமே இல்ல. ஆனா ஜியோகிராபிக்கலா இப்ப கூட இந்திய பெருங்கடலுக்கு இடையில ஒரு பெரிய நிலப்பரப்பு இருந்ததா சார். அப்படி ஒண்ணு நடந்திருந்தா குறைஞ்சபட்சம் இன்னைக்கு 20 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிருக்காங்க. எதுவும் ப்ரூவ் பண்ணல. அது பிரிஞ்சு போயிட்டு அடியில எதுவும் இல்ல, பிரிஞ்சு இருக்கலாம். இந்தியாங்கிறதே ஆப்பிரிக்காவோட சேர்ந்து சார் இதெல்லாம் தியரிஸ். இதெல்லாமே அது தியரி இல்ல சார். இமயமலையும் வெஸ்டர்ன் காட்ஸும் எப்படி ஃபார்ம் ஆச்சுங்கிறது ஒரு ஜியோகிராபிக்கல் சார். அதுலயும் there are opposite hypothesis இருக்கு. சோ அப்படி ஓகே. இன்னொன்னு குமரி கண்டனை இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, தண்ணியில மூழ்கி எல்லாரும் செத்து போயிட்டாங்க சார். இப்ப சங்க வளர்த்த மதுரை சொல்றோம். 3 சங்க மீட்டிங் நடந்தது மதுரையில சொல்றோம். முதல் 2 எந்த மதுரையில சார் நடந்தது? அது இந்த மதுரையிலேயே இல்ல, அதுதான் குமரி கண்டம். சங்கம்ங்கிற வாழ்க்கையே தமிழ் கிடையாது சார். நீங்க தொல்காப்பியத்தின் படியாக சகரக்கிழவி அ இ ஐ மொழி முதல் வாராதுன்னு இருக்கு. மொழி முதல் வராது. அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சமஸ்கிருதம் இந்த தமிழ்நாட்டோட கலந்த அப்புறம் வந்த வார்த்தைகள் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கிட்ட இருக்கிற ஒரு எழுத்து கூட, தமிழ்ல இருக்கிற ஒரு எழுத்து கூட சமஸ்கிருத கலப்பு இல்லாம உருவாகலை எந்த ஒரு நூலும். நான் சொல்றது அது நீங்க என்ன டேட்டுக்கு நீங்க கீழடியில கிடைச்ச ஒரு பேர் திசன்கிறது முதல் முறை ஏஎஸ்ஐ தோண்டிய பிறகு ஃப்ரண்ட் லைன்ல இவர் பிரெஞ்சு யூனிவர்சிட்டியில ஒர்க் பண்ற, பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில ஒர்க் பண்ற அவர் எழுதினது திசன்கிறது பிராகிருத வார்த்தை. ப்ரொஃபசர் கே ராஜன். திசன்ல தீங்கிறது 2க்கும் காமன் சொல். பிராகிருதத்துக்கும் தமிழுக்கும். அந்த சா நம்ம மக்களுக்கு புரியறதுக்கு ஸ்டாலின் சா. நீங்க ஹிந்தியோ சமஸ்கிருதம் படிச்சா அதுக்கு சரஸ்வதி சான்னு சொல்லுவார். சரியா? அதுக்கு அடுத்தது இன்னுங்கிறது 2 சுழியின். இந்த 2 சுழியின் பிராகிருதம் பாலி சமஸ்கிருதம் 3லயும் கிடையாது. சோ இப்ப ராமன் சொல்லி இருப்ப சமஸ்கிருதம் ஹிந்தி பாலில ராமன் தான் சொல்ல முடியும். ராமன் எழுதினாதான் தமிழ். சீதான்னு எழுதினா சமஸ்கிருதம், சீதைன்னா தமிழ். ஆனால் இந்த திசன்ல சா இருக்குன்னு அதே இது கே ராஜன் இந்த ஏஎஸ்ஐ பண்ணப்ப பிராகிருத வார்த்தைன்னு சொன்னவர் அவரே தமிழக அரசின் தொல்லியல் துறை புக் ரிலீஸ்ல தமிழ் வார்த்தைன்னு மாத்திருக்காரு. சோ திசன்ல ஓகே. இப்ப திசன்ல வர்க்க எழுத்துக்கு எழுத்து இருக்கு. தமிழ்ல உயிர் எழுத்து எத்தனை சார்? 12. இதுல குறில் எகரம் குறில் ஒகரம் இது 2க்கும் எழுத்து 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கிடையாது. தொல்காப்பிய விதிப்படியாக நெடில் எகரமும் நெடில் ஒகரமும் எழுதிட்டு மேல புள்ளி வச்சா குறில்னு படிக்கணும். இதுக்கு பேரு புள்ளி மயங்கியல்னு பேரு. ஏன் சார்? சம்ஸ்கிருதத்துல இல்ல.
அதனுடைய கிளை மொழிகள்ல இல்லை. ஸோ சமஸ்கிருதத்துக்காக உருவாக்கப்பட்ட பிராமியை எடுத்துக்கொண்டு தமிழ் இலக்கணம் வந்தது. வீரமாமுனிவர் வந்து தான் தனியாக உருவாக்கினார். நீங்க கீழடி 300 ஒட்டி வரலாம் டேட், ஆனா நீங்க 800 900 எப்படி பீலா விட்டாலும் பிராகிருதத்துல தான் தமிழ் வந்ததுங்கிறதுக்கு அது உதாரணமா இருக்கு. சமஸ்கிருதத்தை ஆரியர்கள் வெளியிலிருந்து வந்தார்னு சொன்னால் வேதங்களில் 15 தமிழ் சொற்கள் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை மைக்கேல் விட்சல் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி பிரசன்ட் HOD ஆஃப் இந்தியன். ஒரு வித்தியாசம், தமிழ்ல வந்து அதெல்லாம் வந்து எல்லாமே வித்தியாசம். சமஸ்கிருதத்துல எல்லாமே சுருங்கி ஒன்னாயிடும். எப்படி தமிழ்ல வந்து ஒரே காவா இருக்கும், அது மாதிரி எல்லாம் சுருங்கி ஒன்னாயிடும். அதையும் எழுத்துலயே கால்டுவெல்லே காட்டியிருக்கார். கடைசியில வச்சிருக்கு பாருங்க, இது 3 தமிழ்ல மாத்திரம் இருக்கிறது. ரெண்டாவது இது கடைசியா வச்சது தமிழ் எழுத்துக்கள் வடமொழியிலிருந்து கடன் பெற்றதுங்கிறத குறிக்கிறதுன்னு கால்டுவெல் தான் சொன்னார், நான் சொல்ல. சரியா? சோ பிரச்சனை என்னன்னு சொன்னால், இன்னும் சொன்ன போனால் ரிக்வேதத்துல முதல்லயே அக்லி மீழே பிரேம இது அப்படின்னு இந்த விழா தான் இருக்கு. ஸோ அது உச்சரிப்புல இருந்து வேண்டாம்னு எடுத்துட்டாங்க. அதுதான் இன்னும் உண்மை. ஏன்னா அதனாலதான் இதை வந்து சமஸ்கிருதம் இல்ல வேத மொழிம்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே அக்னி மீழே புரோகிதம் தான் ஸ்டார்ட் அந்த இந்த விழா. சரியா? ஸோ நான் இதை மத்தவா சொல்லி கேட்டேன். இப்ப முருகனை தமிழர்களுக்கான கடவுள் சொல்றதுல உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? கடவுள்னு முதல்ல சொல்லு, இந்த முப்பாட்டன்கிறத தூக்கி எறிங்க. ஏன்னா முப்பாட்டன்கிறது இவங்க மாத்திரம் இல்ல, அஜித்துடைய ஒரு படத்து பாட்டிலேயே கொண்டு போயிருக்காங்க. எல்லா படத்துல வர்ற அந்த பாட்டுல இது திணிச்சிருக்காங்க. சோ இது திட்டமிட்டு அதாவது உன்னுடைய புனிதமானவற்றை கொஞ்சம் கொஞ்சமாக அதோட புனிதத்தை எடுக்கணும். இதை சேக்ரட் குரல் பை திருவள்ளுவர் நாயனார்னு தான் தலைப்பு போட்டார் ஜியு மாப்னா. இன்னைக்கு திருவள்ளுவர் நாயனார்ல நாயனார் கட்டு, விபூதி கட்டு, பூனல் கட்டு, இதெல்லாம் எதுக்கு பண்றீங்க சொல்லுங்க? அதே மாதிரி முருகனை மனுஷனாக்குறாங்க. சோ முருகன் முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறதா. இன்னும் சொல்ல போனால் பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி, அதே சேவடியை பற்றி கொண்டால் பிறவி போகும்னு பெருமாளுக்கு 18:10 பாடல்லையும் திருமுருகாற்றுப்பட்டிலே முருகன் திருவடிக்கும் இருக்கு. ஸோ இறைவன் என்பதுதான் நம்மளோட நம்பிக்கை. இப்ப ஒரு ஆளை அசிங்கப்படுத்தணும் இல்ல அவர் சிறுமைப்படுத்தல, உங்களுக்கு நான் என் தாத்தம் பாட்டன் தான் வழிபடுவேன் நீ சொன்னா தாத்தம் பாட்டன் வழி, முருகனும் முப்பாட்டன்னு சொல்லாது. பாரிசாலனுக்கு தாத்தா யாரோ ஒருத்தர் தான், அவர் பேரை நீ முப்பாட்டுன்றது அவங்க ஐடென்டிஃபை பண்றாங்க, அவங்க கடவுளாவும் தானே உங்க வீட் சார். அது கொஞ்சம் கொஞ்சமா அதை மாத்துவாங்க. இன்னைக்கு பல உலகத்துல யூரோப் முழுக்க அவங்க பழைய கடவுள்கள்லாம் போயிடுச்சு. கேட்டா பேகன் எப்படி போச்சு, யார் பண்ணாங்க? நம்ம இது டாட்டா, அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் சொல்றாங்க அவங்க என்ன மதம்? பார்சி. அது தோன்றிய ஈரான்ல அந்த மதம் கிடையாது, இந்தியாவில் வந்ததுனால காப்பாற்றப்பட்டது. ஆமா. ஸோ எங்கெல்லாம் அப்ரஹாமியம் தோன்றியதோ அவங்க போகிறதோ அது ஒட்டக வீட்டுக்குள்ள காதை விட்ட கதை தான் இது. ஸோ நீங்க என்ன சொல்ல வரீங்க? இந்தியா இல்லாட்டி இந்து மதம்ங்கிறது பல மதங்களை அக்செப்ட் பண்ணிட்டு அது வந்து ஒன்னா இருக்கு. அதாவது முருகனை வழங்கின ஒரு ஏரியாவா தமிழ் பகுதி இருந்திருக்கலாம், பட் அதை உள்ள அழைக்கினதான் நீங்க இந்து மதம் இருக்குன்னு சொல்ல வரீங்களா சார்? எல்லா கடவுள்களும் எல்லா பகுதியிலும் எல்லா நேரத்திலும் வழிபட்டது. முருகனை பத்தி 50 பாட்டு இருக்குன்னா ராமரை பத்தியும் இருக்கு, கிருஷ்ணரை பத்தி இருக்கு, பல்ராமனை பத்தி சங்க இலக்கியத்துல இருக்கு. பல்ராமனை பத்தி BC 175ல கிரீக்ல இருந்து வந்தவன். ஆனா முருகன்கிறவர் சிவனோட மகன், முருகன்கிறவர் விஷ்ணுவோட மருமகன். ஆமா. இந்த மாதிரி உறவு முறையெல்லாம் எங்கேருந்து வருது? எல்லாமே பரிபாடல்ல இருக்கு, ஸ்கந்த புராணத்துல இருக்கு. இவர் சாணக்கியர் இவர் எழுதின காளிதாசர் எழுதிய இதுல இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கு. எங்க சார் சங்கையில், அதாவது சங்க இலக்கியங்களில் முருகன் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கார் PL சாமி. அவர் தெளிவா சொல்லிட்டார், திருமுருகாற்றுப்படை பரிபாடல்ல தான் அவருடைய வரலாறு இருக்கு. இன்னும் வள்ளிங்கிற பேரே எடுத்துக்கோங்க சார். அதை நானும் அதுக்கு தான் வரேன். இப்ப அந்த வட இந்தியால இருக்கிற இலக்கியங்கள் குமார சம்பவம் அதுலாம் வந்து தெய்வானைய பத்தி இருக்கு, அதான் இந்திரனோட மகளை வந்து மணந்துகிட்டா இருக்கு. சோ வள்ளியை பத்தி ஒரு குறிப்பும் இல்லையே. வள்ளிங்கிற சங்க இலக்கியத்திலேயே பரிபாடல்ல தான் வள்ளி இருக்கு, திருமுருகாற்றுப்படையில் தான் வள்ளி இருக்கு. நற்றினையில ஒரே ஒரு வார்த்தையில வள்ளி போன்ற குரமகள்னு ஒரு வார்த்தை தான் வருது. பரிபாடல்ல திருப்பரங்குன்றத்துல வள்ளியை முருகன் கல்யாணம் பண்ணிட்டார்னு 1000 கண்களை உடைய இந்திரனுடைய மகள் அழுததுனால அந்த மலையே மூழ்கி போச்சுன்னு இருக்கு. ஓகே. சோ சங்க இலக்கியத்துல வள்ளியை பற்றிய குறிப்பு வேணும்னாலும் இந்த பரிபாடல்ல தான் போனோம். ஆமா. சோ பிரச்சனை என்னன்னா, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா இல்லைன்னு போங்க. திருக்குறளையோ சங்க இலக்கியத்தையோ ட்விஸ்ட் பண்ணாதீங்கன்னா திருக்குறள்ல தெளிவா சொல்லி இருக்காரு. அறம்ங்கிற வார்த்தையே தர்மசாஸ்திரங்கிறத குறிக்கிறது.
புறம் கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறம் கூறும் ஆக்கம் தரும். தர்மசாஸ்திரம் சொல்லும் புண்ணியம் கிடைக்கும். எது இங்க இல்லாதவனை பத்தி இல்லாததும் பொய்யாதையும் புறம் சொல்லிட்டு இருக்காதுங்கிற. ஸோ அறம்ங்கிற வார்த்தையை தர்மசாஸ்திரங்கிற அர்த்தத்துல சொல்றாரு. ஒரு நாடு நல்ல நாடுன்னா திருவள்ளுவர் கூறும் இலக்கணம் செங்கோன்மைங்கிற அதிகாரில் அந்தணர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நிற்பது மன்னவன் கோல். அந்தணர் நூல்னா வேதங்கள், அறம்னா தர்மசாஸ்திரங்கள். அதற்கு அடிப்படையாக செங்கோல் அமையணும். நம்ம மதுரையில் ஒருத்தர் இருக்காருங்களே, ஒரு பொறுக்கி பய எம்பின்னு சொல்லிக்கிறாங்களே, சு வெங்கடேசன், அவன் பார்லிமெண்ட்ல பேசுறான். செங்கோல் வச்ச இது ராஜாக்கள்லாம் அந்த புறம் வச்சிருந்தாங்க. நம்ம இதுல சீனால ஒருத்தர் இவர் இருந்தாருங்களே தலைவர், கம்யூனிஸ்ட் தலைவர், அவர் ட்ரெயின்ல போனார்னா 15 இருந்து 35 வயசு வரைக்கும் கலர் வெரைட்டி வாரியா 2 கோச்சில் வைப்பாங்களாம். திடீர்னு எனக்கு இந்த கலர்ல இந்த வயசுல வேணும்னு கேட்பாங்களாம். கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் பண்ணதை சொல்றா, ஏன்டா இல்லாத இவனை பத்தி நீ பேசுற? ஸோ அதே வள்ளுவர் செங்கோன்மைக்கு சொன்னவர் கொடுங்கோன்மையில் என்ன சொல்றார்? முறைகோடி மன்னவன் செய்யின் உரை கோடி பெய்யன பெய்யல். மழை பெய்யாது போயிடும். மழை பெய்யாட்டி என்ன சார் அமையும்? கேடு. நீரின்றி அமையாது உலகு, வானின்றி அமையாது ஒழுக்கம். இந்த உலகத்துல ஒழுக்கமே இல்லாது எந்தெந்த ஒழுக்கம் போயிடுங்கிறப்ப அதுக்கு முன்னாடி 2 குறள்ல இது தவமும் தானமும் இல்லாது போகும். தவம்ங்கிறது துறவிகள் செய்வது, தானம் என்பது இல்லறத்தான் யஜ்ஞங்கள் செஞ்சு தானம் பண்றது. இதுக்கு முன்னாடி குறள் சிறப்போடு பூஜனை செய்யாதே செல்லாது வானம் பொய்த்து போனால். சிறப்போடு பூஜனைங்கிறது சமஸ்கிருத நித்திய நைமித்திய பூஜைகள் இல்லாமல் போயிடும். அப்ப இறைவனுக்கு பூவை போட்டு பூஜை, இந்த பூஜனைங்கிற வார்த்தை சங்க இலக்கியத்துல கிடையாது. பூசை என்ற வார்த்தை பரிபாடலில் பூனை என்ற அர்த்தத்தில் பயன்படுத்திருக்கு. ஸோ பூசனைங்கிற இந்த அப்படின்னா தெலுங்குல கூட பூனை இல்ல, பூச்சைங்கிறது இன்னைக்கு மலையாளத்துல பூனையை குறிக்கிறது. ஸோ அந்த வார்த்தை அப்படியே பூசை என்று திருப்பரங்குன்றத்துல அந்த கோவில்ல விருந்து எழுத்து மண்டபம்னு இருக்குமா, அதுல இன்னைக்கு எப்படி நம்ம கோவில் எல்லாம் வரைஞ்சு வச்சிருக்காளோ அது மாதிரி இது ரதி மன்மதன், இது இந்திரன். இந்த பூனை பாக்குற, இது பூனை இல்ல, இது இந்திரன், கௌதமரால் சபிக்கப்பட்ட இந்திரன் மக்கள் பேசுவார்கள். பூனைங்கிறது பூசைன்னு இருக்கு. ஸோ அதாவது ஒரு நல்ல நாடுன்னு சொன்னால் மழை பெய்யறத விட கேடு என்னன்னு அடுத்த குறள்ல திருவள்ளுவர் போட்டது. குறள் நம்பர் 560 கொடுங்கோன்மை. பயன் குன்றும் அறுதொழிலாளர் நூல் மறப்பர் காவலன் காவான் எனில். பயன்னா பசுக்கள் தரும் பால் தயிர் வெண்ணெய் நெய் வாழ முடியாது, யஜ்யங்களுக்கும் தேவை. சரியா? அறுதொழிலாளர்னா 6 விதமான தொழில்கள்: ஓதல், வேட்டல், அவை வீரர் செய்தல், ஈதல், ஏற்றல், அறுதொழிலாகும் என்ன 18:24 பாட்டு சொல்றது. ஸோ பிராமணர்கள் வேதங்களை மறப்பார்கள். மழை பெய்யறதை விட பிராமணர்கள் வேதத்தை மறப்பது தான் நாட்டுக்கு கேடுங்கிறது திருவள்ளுவருடையது. இந்த பிராமண தோஷம்ங்கிறது மதம் மாற்றுபவர்கள். நான் சொல்லவே வேணாம், அங்கங்க போனா சேவியர் ஸ்கூல்னு வச்சிருப்பா, சவேரியார்னு போட்டு. அவர் நாங்க போய் கஷ்டப்பட்டு ஒருத்தனை ஏமாத்தி பிரெயின் வாஷ் பண்ணிட்டு சொல்லி அனுப்புவோம். நாளைக்கு நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன்னு போனோம், பக்கத்து வீட்டு பிராமணன் கேட்டுட்டு வரமாட்டேன்னு போயிடுறான். இந்த பிராமணர்கள்னு ஒரு ஜாதி இல்லைன்னா நாங்க இந்தியாவை மாத்திருப்போம் அப்படின்னு சவேரியார் எழுதின லெட்டர் இன்னைக்கு. நீங்க சொல்ற ஆர்குமெண்டே தான் சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்க? இப்ப முருகனை வழிபட்ட ஒரு குடிகள் இருந்திருக்காங்க, வேற வேற கடவுளை வழங்கப்பட்ட குடிகள் இருந்த போது இவங்க எல்லாரையும் ஒன்னா கொண்டு வந்து ஒரு நிலப்பரப்பு, ஒரு அரசியலா அதை ஒன்னா ஆக்கினாங்க அப்படிங்கிறாங்க. சார், இந்த ஒன்னா ஆக்குறதெல்லாம் 1800க்கு முன்னாடி கிடையாது. இந்த தமிழ்நாடுங்கிறது மத்துக்குள்ளேயே 56 சமஸ்தானம். சிவகங்கை ஒரு பக்கம் போகும், புதுக்கோட்டை, திருச்சி ஒரு பக்கம், புதுக்கோட்டை இன்னொன்னு, திண்டுக்கல் இன்னொருத்தர்னு போயிட்டு இருந்தது. அதே மாதிரிதான் 1600 வரைக்கும் ரொம்பவும் பிராக்மெண்டடா இருந்து அங்க கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டீம் இன்ஜின் கப்பல் ஜாஸ்தியாகி இங்க வந்தான். நம்ம பீரங்கியில சண்டை போடாம நேருக்கு நேர் சண்டை போடணும், ஒருவனுக்கு ஒருவன் சண்டை போடணும்னு பீரங்கியை தவிர்த்து அவன் பீரங்கியோட இந்தியாவை பிடிச்சான். அமெரிக்கால இன்னைக்குமே பிரசிடென்ட்டை தேர்ந்தெடுத்து 30 நாள் கழிச்சுத்தான். ஏன்னா அவன் ஊர்ல இருந்து மாட்டு வண்டியோ குதிரை வண்டியில வர்றதுக்கு அவ்வளவு நாள் ஆகுங்கிற அந்த பிளான். ஸோ நாடுகள்ங்கிறது சின்ன சின்னதாக இருந்து ஒன்று சேர்த்து இன்றைக்குள்ள நாட்டு அமைப்புங்கிறது 1800க்கு அப்புறம் தான் உருவாச்சு. ஆனால் சங்க இலக்கியம் 6வது பாட்டில் உங்களுக்கு பண்பாட்டு தமிழ்நாட்டு பார்டர்னு சொல்றது வடக்கில் பனிபொழியும் இமயமலை, தெற்கில் குமரிமுனை, 2 பக்கமும் கடல். இதோட சொல்லியிருந்தா கூட நான் கம்முன்னு விட்டுருவேன். கிழக்கில் தொடுகடல்ங்கிறான். இந்த தொடுகடல்னு சொன்னால் தோண்டப்பட்ட கடல்னு அர்த்தம். ராமருடைய முன்னோரான பகீரதன்
ரிக்ளைம் பண்ண. ஆமா ஆமா. சோ ராமருடைய இல்ல, அது மாத்திரம் இல்ல, இன்னும் உங்களுக்கு ஒரு வார்த்தை நோட்டுங்க. ராமருடைய முன்னோர் 60,000 பேர் போய் கபில முனிவர் கட்டி வச்சிருந்த குதிரைக்காக அவரை சண்டை போட்டப்ப சபிக்கப்பட்டு கல்லாயிட்டாங்க. அதை அவங்களுக்கு மோட்சத்துக்கு கங்கை வேணும், கங்கை மேலுலகத்துல இருந்து இருக்கு, அதை கொண்டு வரத்துக்கு தவம் பண்ணி கொண்டு வந்தால் தாங்காதுன்னு திருப்பி தவம் பண்ணி சிவன் தன் தலையில வச்சுட்டாங்கிறதுனால ஈரத்தலையுடையவன் சொல்லிட்டு சங்க இலக்கியத்தில் ஒரு 7-8 இடத்துல இருக்கு. சரியா? பட் இது கொண்டு கபில முனிவருடைய ஆசிரமம் எங்க இருக்குன்னு சொன்னால், இன்னைக்கும் வருஷா வருஷம் ஜனவரி மாதம் நம்ம பொங்கல்னு சொல்ற மகரசாந்தி சங்கராந்தி அன்னைக்கு கல்கட்டா பக்கத்துல ஹவுரா பக்கத்துல ஒரு இது இருக்கு, ஒரு சின்ன தீவு, அதுக்கு பேரு கங்காசாகர்னு பேரு. 25 லட்சம் பேர் அங்க வருவாங்க. சோ இதை ஞாபகம் வச்சுட்டு கிழக்கில் தொடுகடல்னு போட்டான் வெறும். இன்னொன்னு இப்ப அதுக்கு பேர் என்ன சார் சொல்றீங்க? நம்ம ஈஸ்டர்ன் பார்டர் ஆஃப் இந்தியாவுக்கு பே ஆஃப் பெங்கால், சோழமண்டல கடற்கரைன்னு பேர். அதுக்கு பேர் சோழமண்டலம் கோஸ்ட் தான். கோஸ்ட் ஐ மீன் அதுக்கு இது கோரமண்டலம் மாத்திட்டான். சோழங்கிறது அவனுக்கு புரியாததுனால. நீங்க ஏன் சார் இன்னைக்கு அதை சொல்லிட்டு இருக்கீங்க? மோடி அவர்கள் ராஜேந்திர சோழனுடைய சிலையை பாம்பேல வைக்கிறார். யாராவது ஒத்தன் சொல்லி இருக்கீங்களா அதை சோழமண்டலம்னு மாத்துவான் இவனுங்களுக்கு? ஈசிஆருங்கிறமே அதுல தெர் இஸ் அ கல்வெட்டு சேயிங் இது ராஜராஜன் பெருவழின்னு அவன் வச்சான். அதை யாரும் மீட்க, எங்க போனாலும் கருணாநிதி ஈவேரா இனிமே ஜோசப் விஜய்னு வைப்பாங்களான்னு தெரியல சார். தமிழர்களாக வாழ்ந்தால் உலகை படைத்த இறைவனை நம்புவார்கள். இந்த அதுக்கு பேர் என்ன? இறைவனை நம்பாதவர்களை திருவள்ளுவர் இன்னொரு குறள்ல நான் சொல்ல விட்டது 850 உலகத்தார் உண்டு என்பதே இல்லை, நீதி நூல்கள் படி வாழ்பவர்கள் சான்றோர்கள். அவர்கள் ஒண்ணு இல்லைன்னு இருக்குன்னு சொல்றதை இல்லைன்னு சொன்னால் அவனை பேயா பார்ப்பாங்க. மறுபிறப்பு இல்லை, கடவுள் இல்லை, இப்படிலாம் சொன்னா ஒன்னா பேயாத்தான் தமிழர்கள் பார்ப்பார்கள்னு திருவள்ளுவர் சொல்றார். இப்ப திருவள்ளுவர் ஆரியன்னு சொல்லிடு, எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா ஆரியன்னா உயர்ந்தவன் அர்த்தம். நீ ஆரியன் இதுல வந்தான்னு சொன்னால் தமிழர்கள் ஆரியர்கள் 1000 வருடம் பின்னால் தமிழர்கள் கைபர் போலன் வழியாக வந்தவர்கள்னு இன்னைக்கு மைக்கேல் விட்சலும் கால்டுவெல்லும் பரிதிமார் கலைஞரும் சொல்றாங்க. பிரச்சனை முருகரை இழிவு செய்வதற்காகவே. தமிழனுடைய நம்பிக்கைகள் கடவுள் நம்பிக்கை இல்லை. இது கூட நிக்கல. இன்னொன்று அடுத்த தடவை தனியா பேசணும். ஆசீவகம்னு ஒரு புது மதம்னு ஒரு பிபிலா விடுவாங்க. ஸோ இது எல்லாமே இதுக்கு எதுக்குமே ஆதாரம் கிடையாது. ஸோ இவர் எந்த ஆதாரமும் கொடுக்காம கேட்டா குமரிக்கண்டம்னு ஒண்ணு இல்லை. அப்படி ஓகே, கடல்ல மூழ்கி போன மொழி எப்படி சார் இங்க கிடைக்கும்? இப்ப கடலுக்கு மூழ்கி எல்லாருமே செத்து போயிட்டாங்க. அதுல இருந்து கிடைச்ச மொழி தமிழ்ல நீங்க எப்படி சொல்லுவீங்க? இப்ப வேர் சொல்லுமா உடனே இந்த கழகம்ங்கிற ஒரு வார்த்தை எடுத்துப்போம். கழகம்னு சொன்னால் கழகத்துள் காலை வைத்தால் மூதேவி ஒன்ன பிடிச்சிடுவாங்கிற திருவள்ளுவர். கழகம்னா சூதாடும் இடம்னு வருது. இன்னைக்கு கழகம்ங்கிறது வேற அர்த்தம். ஸோ இந்த வேர்ச்சொல்லை வச்செல்லாம் ஓட்ட முடியாது. வேர்ச்சொல்ங்கிறது நீங்க பீலா விடுறது. ஸோ தெளிவாக சங்க இலக்கியம் படி நினைவு தெரிந்த காலம் முதலாக தமிழர்கள் உலகை படைத்த பரம்பொருளை வணங்கினால் அவரை பல்வேறு பேர்ல பல்வேறு விதத்துல வணங்கலாம். அதனால்தான் திருவள்ளுவர் அடுத்த குறள்லேயே அதிகாரத்தையே என்ன வான் சிறப்புன்னு வச்சார். இறைவனை வணங்குவது போல இயற்கையும் வணங்கணும். இயற்கையை வணங்குதா ஷிர்க்குன்னு நம்ம சொல்ல மாட்டோம். சரியா? அதனால சோ தயவு செய்து நீங்க முருகனை கடவுளாக வணங்குங்க. நான் முப்பாட்டன்னு சொல்லிக்க, வெளியில சொல்லாத. சொன்னா செருப்படி போடும். ஏன்னா நீ இல்ல நீ கொத்து பரோட்டாய் போனன்னு தமிழ் தெரிஞ்ச எல்லாரும் சொல்றாங்க. ஸோ அதுதான் பிரச்சனை. ஓகே, நன்றி. நேர்களே, உங்க கருத்தை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அந்த மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். நன்றி சார். வணக்கம்.